நம்ம கிச்சனில் இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சிக்கனில் வடை பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு டீ மட்டும் வச்சுட்டு இந்த வடை செஞ்சுட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ருசி. வாங்க சிக்கன் வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் வடை பண்ணுறதுக்கு 150 கிராம் சிக்கன், அதுவும் எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராமுக்கு 50 கிராம் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் அரைச்சிக்கலாம். சிக்கன் அரைச்சாச்சு, பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டோம். அதையும் சிக்கன் கூடவே பொட்டுக்கடலை மாவையும் இது கூடயே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், மல்லித்தலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கையில் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இது போல் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு நம்ம வடை தட்டுவோலையே அந்த மாதிரியே தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்படியே ஒவ்வொரு உருண்டையும் தட்டி வச்சுக்கலாம். நம்ம உளுந்த வடை செய்கிற மாதிரி ஓட்டை கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் வடையை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டதுமே கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் நான் எப்பயும் சொல்கிறதான், கொஞ்சம் பொறுமையாக விட்டு கலருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நிதானமாக வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிறது பூரா கருகி போயிடும், உள்ளே இருக்க வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் சிம்லேயே வச்சுக்கோங்க. அதே போல் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வைங்க. பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கலர் மாறி வருது. நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். அதே போல் மீதி இருக்கிற எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கனில் வடை பண்ணிங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு டீ வச்சுட்டு இது போல் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் சிக்கனில் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.